இதய வரிகள். அப்பா கேட்ட ஒரு வார்த்தை. அப்பா, எனக்கு கொஞ்சம் நேரம் கூட இல்லை, பிறகு பேசுறேன். அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தையாக மாறப்போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. வாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ரமேஷ் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, ஒரு மனைவி, ஒரு மகள். அவனுடைய உலகமே அவன் குடும்பம்தான். ஆனால் அவனுக்கு எப்போதும் ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது. அவனுடைய அப்பா. அப்பா பெயர் சண்முகம். கிராமத்தில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அம்மா இறந்து சில வருடங்கள் ஆகிவிட்டது. அப்பா அடிக்கடி மகனுக்கு போன் செய்வார். ரமேஷ், சொல்லுங்கப்பா. என்னப்பா பண்ற? வேலையில் இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உனக்கு நேரம் இருக்கா? கொஞ்சம் பேசலாமா? ரமேஷ் கடிகாரத்தை பார்த்துவிட்டு, அப்பா, இப்போ எனக்கு மீட்டிங் இருக்கு, பிறகு பேசுறேன் என்று பேசிவிட்டு போனை வைத்து விடுவான். அப்பா மீண்டும் அழைப்பார். என்னப்பா? ஒண்ணுமில்லடா, உன் குரலை கேட்கணும்னு தோணுச்சு. ரமேஷ் சிரித்து விட்டு, அப்பா, தினமும் பேசுறோம்ல. அப்பா அமைதியாகி விடுவார். அந்த என்பதற்குள் அவர் சொல்ல முடியாத பல வார்த்தைகள் இருந்தன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பா மீண்டும் போன் செய்தார். ரமேஷ், சொல்லுங்கப்பா, இந்த வாரம் வீட்டுக்கு வர்றியாப்பா? ரமேஷ் யோசித்தான். பார்க்கலாம்ப்பா. நீ வருவன்னு நினைச்சு உனக்கு பிடிச்ச சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன். ரமேஷ் உடனே சொன்னா, அப்பா, நான் வர முடியாது, நிறைய வேலை இருக்கு. சிறிது நேரம் அமைதி. சரிடா. அப்பா போனை வைத்து விட்டார். அன்று இரவு ரமேஷிடம் மகள் கேட்டால், அப்பா, என்னம்மா, தாத்தா ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டுறாரு? அவருக்கு அங்கதான் இருக்க பிடிக்கும். அவரை இங்க கூட்டிட்டு வரலாமேப்பா. ரமேஷ் சிரித்தான். ஒரு நாள் கூட்டிட்டு வரலாமா? மகள் சொன்னால், அந்த ஒரு நாள் எப்போ அப்பா? ரமேஷிடம் பதில் இல்லை. ஒரு மாதம் கழிந்தது. ஒரு நாள் காலை ரமேஷுக்கு அப்பாவிடமிருந்து போன் வந்தது. அவன் மீட்டிங்கில் இருந்ததால் எடுக்க முடியவில்லை. மீண்டும் போன், மீண்டும் மீண்டும். யாருப்பா இவ்வளவு கால் பண்றாங்க என்று அருகில் இருந்த மேனேஜர் கேட்டார். என்னுடைய அப்பா. அப்ப எடுத்து பேசிட்டு வாங்க. ரமேஷ் போனை எடுத்தான். என்னப்பா? மறுபுறம் அப்பாவின் குரல் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு அந்நிய குரல். நீங்க சண்முகம் அவரோட மகனா? ரமேஷின் இதயம் வேகமாக துடித்தது. ஆமா, என்னாச்சு? அவருடைய உடம்பு சரியில்லாமல் இங்கே விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரமேஷ் உடனே கிளம்பினான். மருத்துவமனைக்கு சென்றான். அப்பா படுக்கையில் இருந்தார். கண்கள் மூடி இருந்தன. மிகவும் மிகவும் சோர்வாக இருந்தது. ரமேஷ் அருகில் சென்று, அப்பா என்று அழைத்தான். அப்பா மெதுவாக கண்களை திறந்தார். மகனை பார்த்ததும் சிரிக்க முயன்றார். வந்துட்டியாடா? அந்த குரலை கேட்டதும் ரமேஷின் கண்களில் கண்ணீர் வந்தது. என்னப்பா இப்படி ஆயிருச்சு? ஒண்ணும் இல்லடா. எதுவும் இல்லையா? எனக்கு ஏன் சொல்லல? அப்பா மெதுவாக சிரித்தார். நீ பிஸியா இருப்பியே. அந்த ஒரு வார்த்தை ரமேஷின் மனதை உடைத்தது. அப்பாவின் கையை பிடித்தான். அப்பா, நான் உங்களை கவனிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாத. நீங்க எத்தனை தடவை கால் பண்ணியிருப்பீங்க? நான் எத்தனை தடவை உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன்? அப்பா அவன் கையை தடவினார். நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ரமேஷ் அழுதான்.
அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. அப்பா சிரித்தார். மகன் கிட்ட அப்பா மன்னிப்பு கேட்கணுமா? சிறிது நேரம் கழித்து அப்பா சொன்னார், ரமேஷ், சொல்லுங்கப்பா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன வேணும்னாலும் கேளுங்க. அப்பா அவனை பார்த்தார். நான் உன் வீட்டுக்கு வந்து 1 வாரம் இருக்கலாமா? ரமேஷின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 1 வாரமா? நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம்ப்பா. அப்பா சிரித்தார். அது போதுண்டா. அன்று இரவு ரமேஷ் மருத்துவமனை அறைக்கு வெளியே தனியாக உட்கார்ந்திருந்தான். அவன் போனை எடுத்தான். அப்பாவின் பழைய மெசேஜை பார்த்தான். சாப்பிட்டியா? வேலை எப்படி போகுது? மழை பெய்யுது, கவனமா போ. நேரம் கிடைச்சா கால் பண்ணு. அந்த மெசேஜஸ் எல்லாம் அவனுக்கு அன்றுதான் வேறு மாதிரி தெரிந்தது. அவை வெறும் மெசேஜஸ் இல்லை. அவை நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அப்பாவின் அன்பு. சில நாட்களுக்கு பிறகு அப்பா வீட்டுக்கு வந்தார். ரமேஷின் மகள் ஓடி வந்து தாத்தா என்று கட்டி பிடித்தாள். அப்பாவின் கண்களில் கண்ணீர். ரமேஷ் அதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக அப்பாவிடம் சென்று, அப்பா, என்னடா, இனிமேல் நீங்க என்னை கால் பண்ண வேண்டாம். அப்பா ஆச்சரியமாக பார்த்தார். ஏன்? ரமேஷ் அப்பாவின் கையை பிடித்து, நான் தான் தினமும் உங்களை கால் பண்றேன். அப்பா எதுவும் சொல்லவில்லை. அவருடைய கண்களில் மட்டும் கண்ணீர். அன்று இரவு ரமேஷ் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, நீங்க தினமும் என்னிடம் பேசணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்பா சிரித்தார். நீ சின்ன வயசுல அப்போ எப்போ வருவீங்கன்னு தினமும் கேட்ப. நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் நீ ஓடி வந்து என்னை கட்டி பிடிப்ப. இப்ப நீ கொஞ்சம் பெரியவனாயிட்ட. எனக்கு அந்த பழைய ரமேஷை பார்க்க முடியல. அதனாலதான் உன் குரலையாவது கேட்கணும்னு நினைப்பேன். ரமேஷால் பேசவே முடியவில்லை. அவன் அப்பாவை கட்டி பிடித்து கொண்டான். நம்முடைய பெற்றோர் வயதாகும் போது அவர்களுக்கு நம்மிடம் அதிக தேவையில்லை. பணம் வேண்டாம், விலை உயர்ந்த பரிசுகள் வேண்டாம், பெரிய வீடு வேண்டாம். சில நேரங்களில் அப்பா எப்படி இருக்கீங்க என்ற ஒரு கேள்வி போதும். அம்மா சாப்பிட்டீங்களா என்ற ஒரு வார்த்தை போதும். நாம் பிஸி என்று சொல்லி தவற விடும் அந்த ஒரு ஃபோன் கால் ஒரு நாள் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தமாக மாறிவிடலாம். அதனால்தான் பெற்றோர்கள் இருக்கும் வரை அவர்களிடம் பேசுங்கள். அவர்கள் கேட்கும் கதையை 100வது முறையாக இருந்தாலும் கேளுங்கள். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது கதை அல்ல, நம்முடன் பேச கிடைத்த இன்னொரு வாய்ப்பு. இதய வரிகள். நன்றி.